குருதேவா, குருதேவா, நாகமணிக்கு எதுவும் ஆகல குருதேவா? ஏதோ ஆபத்துனாங்க. ஒரு ஆபத்தும் இல்ல. உன் புருஷன் நாகமணி எங்க வச்சானோ அங்கதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக்கு போன் பண்ணி நாகமணிக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களாமே. யாரோ சிலர் அதை எடுக்கிறதுக்காக இங்க முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னீங்களாமே. அப்படி எதுவும் நடக்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை. அப்படி ஒருவேளை நீங்க அவர்கிட்ட எதுவும் சொல்லலன்னா அப்ப கார்த்திக், அது கார்த்திக்கே இல்ல, ஸ்ரேயாவோட வேலையா தான் இருக்கணும். எதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி ஸ்ரேயா என்னை வீட்டை விட்டு கோவிலுக்கு அனுப்பி வைக்கணும்? அப்போ அவ ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் செஞ்சிருக்கணும். அவ இப்ப பழைய ஸ்ரேயாவே இல்ல. அவளுக்குள்ள தீய எண்ணங்கள் நுழைஞ்சு அவளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. சிவன் கிட்ட இருக்கிற நாகமணிய சிவசங்கரன் அவர் பிள்ளையும் தவிர வேற யாராலையும் தொட முடியாது. அது தெரிஞ்சு கார்த்தியை பயன்படுத்தி அவ நாகமணி அடைய திட்டம் தீட்டியிருக்கா. ஸ்ரேயா சிவன் கிட்ட இருக்க நாகமணி எடுத்துட்டா அவ கார்த்திகை என்ன வேணாலும் செய்வா குருதேவா. நான் இப்பவே போய் கார்த்திகை காப்பாத்தி ஆகணும். இரு சிவன்யா, நீதான் உன் சக்திகளை இழந்துட்டிய. உன்னால எப்படி காப்பாற்ற முடியும்? அது நீ அங்க போனா ஸ்ரேயா உன்னை கொன்னுடுவா. அவளால எதுவும் செய்ய முடியாது குருதேவா. என்கிட்ட சக்தி வாய்ந்த மோதிரம் இருக்கு. இப்ப இந்த மோதிரம் கார்த்திக் கிட்ட இல்லாம போனதுனால அவரோட உயிருக்கு ஆபத்து வரலாம். வராது, அவனுக்கு எதுவும் ஆகாது. நீ இங்க இருக்கிறது தான் நல்லது. இங்க எதுக்கு இருக்கணும் குருதேவா? மகிழ்மதியை சேர்ந்த அத்தனை பேரும் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நாகமணியை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நீ இங்க இருந்தாகணும். அதோ அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க. மகிழ்மதியா? நீங்க சொல்றவங்க யாரும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே குருதேவா. அவங்க வந்துட்டாங்க. அந்த சத்தம் என் காதுல விழுகுது. நீங்க சொல்ற சத்தம் எனக்கும் கேக்குது. அப்படி இருந்தோம் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. மாமா வராரு. மாமா இங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இந்த விஷயத்தை இப்பவே நான் போன்ல கார்த்திக் கிட்ட சொல்லியாகணும். அப்பா எங்க போனாருன்னு தெரியல சிவன்யா. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன கார்த்திக் சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடும். ஆனா அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஃபோன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ கார்த்திக், அங்க இருக்கிறது நான் இல்ல, என்னோட உருவத்துல இருக்க ஸ்ரேயா. கார்த்திக் அவ உங்களை மாதிரியே ஒரு மாதிரி என்கிட்ட போய் சொல்லி என்ன கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டா. நாகமணிய எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொன்னா. அவளோட சூழ்ச்சி எதுவும் தெரியாம நான் கோவிலுக்கு வந்துட்டேன் கார்த்திக். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். இவ எதுக்கா அப்படி பண்ணா நான் தெரிஞ்சுக்கணும். கார்த்திக், நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். மாமாவை நான் இங்க கோவில்ல பார்த்தேன். அவரோட நிலைமை சரியில்லைன்னு தோணுது கார்த்திக். அப்பா கோயிலுக்கு எப்படி வந்தாரு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிட்டாருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்துச்சு. நீ அவரை பத்திரமா பாத்துக்கோ, நான் வரேன். இல்ல கார்த்திக், நீங்க இங்க வர வேண்டாம். அண்ணியோட நிச்சயதார்த்தத்துல நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் மாமாவை பாத்துக்கிறேன். நீங்க ஸ்ரேயா கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கா. அவ என்ன வேணாலும் திட்டம் போடட்டும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. மாமா, என்ன பண்றீங்க? எங்கேயே வந்தீங்க? நாகமணி எங்க? மாமா, நீங்க தானே எங்க கிட்ட கொடுத்து அது சிவனோட சொத்து, அது அவர்கிட்ட சேர்த்துருங்கன்னு சொன்னீங்க. நாகமணியை நான் கொண்டு போயே தீரணும். நாகமணி எங்களுக்கு சொந்தமானது. அது மகிழ்மதியோடது. அதை என்கிட்ட கொடுக்கலனா உங்க எல்லாரையுமே கொன்னுடுவேன். என் உருவத்துல சிவன்யாவையும் சிவன்யா உருவத்துல என்னையும் அலக்கழிக்கிற அடி கருப்பு நாகினி. இப்ப என் பெர்ஃபார்மன்ஸை நீ பாருடி.
உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் கார்த்திக்? சர்ப்ரைஸ்மா, பெட்ரூம்ல வச்சிருக்கேன். நீ இங்கே இரு, முதல்ல நான் போறேன். ஆனா நான் கூப்பிட்ட உடனே தான் நீ வரணும். இங்க பாரு, அதுக்கு முன்னாடி நீ வரக்கூடாது. குருதேவா, குருதேவா, மாமா நாகமணி எடுக்க பாக்குறாரு. அவரை தடுத்து நிறுத்துங்க குருதேவா, ஏதாவது செய்யுங்க. அந்த மகிழ்மதி இவர் ரூபத்துல வந்திருக்காங்க. அதான் உன் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த மகிழ்மதி இவருக்குள்ள எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ இங்க இருந்து போமா. ஆனா என்ன இங்க இருக்க சொன்னீங்க இப்போ குருதேவா. உன்னை போக சொல்றேன். நீ கிளம்பு. நான் தான் இந்த கனியை வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தானாவே இந்த கனியுன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பன்னு எனக்கு தெரியும். வந்து நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் ஸ்ரேயா. அவ்வளோ அவசரமா? உன்னால கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க முடியலையா? வா, உள்ள போலாம். இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கார்த்திக், ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. எங்க? உன்னோட இந்த துப்பட்டா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல இது உனக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இந்த துப்பட்டால நீ ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு நான் வேற ஒரு துப்பட்டாவை கொண்டு வந்து தரேன். ஞாபகம் இருக்கா கார்த்திக்? இதே மாதிரி ஒரு நாள் நீங்க எனக்கு சாரி கட்டி விட்டீங்க. ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு நீதான் என் சிவன்யான்னு தெரியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நினைச்ச? நீ சிவன்யா ரூபத்துல வந்தா எனக்கு அடையாளம் தெரியாம போயிடுமா? எவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் ஒருத்தனோட பொண்டாட்டி அவன் கண்ணுக்கு தெரியவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவன்யா எங்க இருந்தாலும் எனக்கு தெரியவா. அதை தெரிஞ்சுக்க. நான் யாருன்னு தானே தெரிஞ்சது. நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது. இப்போ உன் கையில ருத்ரமா கொடுத்த மோதிரம் கூட இல்ல. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீ சொல்ற மோதிரம் தான் என்ன காப்பாத்தணுங்கிறது இல்ல. உன்னை இங்கே என்ன அடைச்சு வைப்பேன். தமாஷ் பண்றியா கார்த்திக்? இச்சாதாரி நாகினி எவன் நினைச்சாலும் அடைச்சு வைக்க முடியாது. நான் எப்படி வருவேன் எப்படி போவேன்னு ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ அனாவசியமா ட்ரை பண்ணாத.
என்னமோ டயலாக்லாம் விட்ட. இப்போ இங்கேருந்து நீ எப்படி வெளியே போவ? நான் போட்டு வச்ச தோரணம் ஒண்ணு இங்க இருக்க வைக்கும். நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இந்த அமிர்தா எங்க போனான்னு தெரியலையே. அட கொடுமையே, எத்தனை தடவை சொன்னாலும் இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இவள அமிர்தா, அந்த கன்றாவிய தொடாதுன்னு சொன்னல. இல்லம்மா, நான் எதையுமே தொடலம்மா. என் கையில எதுவும் வாய மூடு, ஒழுங்கா உட்காரு. ஐயோ, சேர்ல உட்காரு. யாரோ சேர நகர்த்திட்டாங்கம்மா. இத பார், உனக்காக நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. இவ்வளவு வயசாகியும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு வரன் அமைஞ்சிருக்கு. அத கெடுக்கிற மாதிரி நீ இப்படி நடந்துகிட்டனா என்ன அர்த்தம் சொல்லு? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தொடக்கூட மாட்டேம்மா. உங்க மேல சத்தியம். என் மேல சத்தியம்மா. இத பாரு அமிர்தா, உங்க அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. இங்க உன்னோட அம்மா தனியால நின்னுதான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். உனக்கே தெரியும்ல. அதனால அம்மா சொல்றத கவனமா கேட்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். கட்டுப்படுத்திடுறேம்மா. இத நான் கட்டுப்படுத்தி வச்சுக்குவேம்மா. நான் இத பத்தி சொல்லல, உன் புருஷனை கட்டுப்படுத்துறத பத்தி சொல்றேன். அவன் ஏதாவது ஓவரா பேசினா அவன் கண்ணத்திலே ஒரு அற விடு. அடிக்க தைரியம் வரலன்னு வச்சுக்க, கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த எனர்ஜி ட்ரிங்க குடிச்சிரு. அப்புறம் நல்ல தைரியம் வந்துரும். ஆமாண்டி, உன் வாழ்க்கையில நீ அவனையே விட்டாலும் இத மட்டும் விட்டுடாத. உன் புருஷனை உன்னோட காலடியிலேயே இருக்க வைக்கணும்னா அதுக்கு நீ உன்னோட மூளையை யூஸ் பண்ணணும். இது ஒண்ணுதான் உனக்குள்ள இருக்கிற மூளைய தூண்டி தூண்டி விடும். நான் சொன்னது மண்டையில ஏறிச்சா இல்லையா? ஏத்திக்கிட்டேம்மா. நீ என்னோட பொண்ணாச்சே, ஏத்திக்காம இருப்பியா? அம்மாவும் பொண்ணும் டீப்பான டிஸ்கஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. வாங்க மாப்பிள்ள. நாங்க டிஸ்கஷன்ல இருப்போம். ஏன் டீ காஃபி கூட போட்டுட்டு இருப்போம். என்ன வேணாலும் செய்வோம். அத கேக்குறதுக்கு நீ யாரு? நீ யாருடா? சரிதானே? என்னைய கை நீட்டி அடிச்சிட்டல. ஒரு குடும்ப பொண்ணு நீ தண்ணி அடிச்சுட்டு என்னைய அடிக்கிற. என்ன தைரியம் உனக்கு? என்னடி யோசிக்கிற? வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. அது ஒண்ணு இல்ல, சின்ன பொண்ணு இல்லையா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷ வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் பொண்ணு எப்பவுமே ஃபுல்லா புரிஞ்சுக்குவா இல்லடி தங்கம்? மாப்பிள்ளையும் பொண்ணு பேசிட்டு இருங்க, நடுவுல எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? சும்மா உட்காருங்க மாப்பிள்ள. Thank you. ஓத வேண்டியத ஓதிட்டு வந்துட்டேன், சீரும் பாம்புக்கு மகுடிய ஊதிட்டேன், இவ ஆட்டி வச்சு அவ ஆட போறான். என்ன சத்தம் அது? இந்த ரூம் வாசல்ல யாரு வில்வ தோரணத்தை கட்டினது?
உள்ள இருந்து தட்டுற சத்தம் வேற கேக்குது. யாரா இருக்கும்? ஸ்ரேயாவா இருக்குமா? என்ன நிக்கிற? அந்த வில்வ தோரணத்தை புடுங்கி போடு. இது ஒண்ணு. சரி, எடுத்துட்டேன். உன்னை நான் என்ன சொன்னேன்? அதை விட்டுட்டு இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? இந்த ரூமுக்கு எதுக்கு வந்த? நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. வீட்டுல அமிர்தா நிச்சயதார்த்தம் நடக்குது, அது முடியட்டும்னு சொன்னா இல்லையா? என்ன சொன்னாலும் அத காதுல வாங்கிட்டு நீ பண்றதான் பண்ற. இத பார், இன்னொரு தடவை கார்த்தி தான் வேணும்னு அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த, அவ்வளவுதான், உன்னை அப்படியே எரிச்சிருவேன். கிளம்பு, வெளியே போ, போய் தொலை போ. ஏய், என்ன மரியாதை ஓவரா குறையுது? என்ன நினைச்சிட்டு பேசுற? கார்த்திக்காக இங்க வந்த நினைக்கிறியா? அதான் இல்ல, நீ சொன்னதை செய்யறதுக்காக தான் வந்த. கார்த்திக் கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து மயக்கி அவனை கோயில் கூட்டு போக வந்த. நீ தானே என்ன நாகமணி எடுக்க சொன்ன. ஆனா கார்த்திக்கு நான் சிவன்யா இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டான். மொத்தத்துல எல்லா வேலையும் கெட்டு போச்சு. சரி, நீ ரொம்ப சுத்தம்தான். நீ மனசுல எதையும் வச்சுக்காம வந்த நான் ஒத்துக்கிறேன். அதே நினைப்போடு இங்க எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு தாயி. வேற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுத்துறாத. அது மட்டும் இல்ல, இங்க மத்தவங்க கண்ணிலையும் பட்டு தொலைச்சிடாத. அத நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் இப்ப யாரு மாதிரி மாறுறது? இது என்ன புதுசா இருக்கு? அதுவும் இஷ்டம். நீதான் எப்ப வேணா யார் உருவத்துக்கு வேணா மாறுவீ. இன்னைக்கு உன் உருவத்துல மாறுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் உருவத்துக்கு மாற போறியா? உருவத்தை எடுத்துருவ, ஆனா ஏன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உனக்கு வயசு பத்தாது. என்ன நானே பெருமையா பேசிக்க கூடாது. சூப்பரு. ரம்யா வெளியில போயிருக்கா, நீ அவ உருவத்தை எடுத்துரு. அப்போ உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. கைய கீழே இருக்கடி. ரம்யாவுக்கு இது ரொம்ப அதிகம். கருப்பு நாகினி, நீ சகப்பா மட்டும் இருந்தா ஊரையே உன் காலடிக்கு கொண்டு வந்திருப்பியே. சரி, இழுச்சிட்டு இருக்காத, எல்லாம் கீழே காத்துட்டு இருப்பாங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ. கதிர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அமிர்தா அங்க உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா. வா போலாம். வா. ஆண்டி, எங்க கூட்டிட்டு போறீங்க? அமிர்தா அங்க இருக்கா. அந்த அமிர்தா எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ யார், நீங்க இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல. இந்த பொம்பளைக்கு நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, இவளை விடக்கூடாது. யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. இந்த கோவமே உன்னை காட்டி கொடுத்துரும். லேசா சீண்டின உடனே என்கிட்ட இவ்வளவு கோவத்தை காட்டுற. இத கண்ட்ரோல் பண்ணலனா உனக்கு தான் ஆபத்து. நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் அந்த ஆண்டி என்ன அப்படி மிரட்டின உடனே என்னடா இவ இவ்வளவு மிரட்டுறாளேன்னு நினைச்சேன். இப்போ உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது சிவனியா இங்க வந்துட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்றதுக்காக தான். நல்ல விஷயத்த சொன்ன. இங்க நிச்சயம் பண்ணிருக்கிற முகூர்த்தத்துல அவ கதையை முடிக்கிறேன். எடுத்தும் கவுத்தோன்னு எதையும் செஞ்சிடாத. இதோ பார், அவ கதையை முடிக்க தான் போறோம். ஆனா எப்போ எப்படின்னு நேரம் பார்த்து அவ கதையை முடிக்கணும். அந்த நேரம் வந்ததும் நானே உன்னை கூட்டிட்டு போவேன். நீ எப்படி சொல்றியோ அதை நான் அப்படியே கேட்கிறேன் என் பெரிய நாகினி. இந்த விஷயத்துல மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தப்பா எடுத்துக்கலன்னா என் மனசுல இருக்கிறத சொல்லவா? நம்ம ரெண்டு பேருமே நமக்குள்ள இருந்த பழைய விரோதங்களை மறந்துட்டு, அதாவது நான் கிரிப்புள்ளங்கிறதையும் நீ நாகினிங்கிறதையும் சுத்தமா மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? நீ இங்க வேட்டையாடுறதுக்கு வந்திருக்க. வேட்டையில மட்டும்தான் கவனம் இருக்கணும். கவனத்தை வேற எங்கேயாவது செதற விட்ட மரணம் தான் கிடைக்கும். நான் என்னோட கவனத்தை என் வருங்கால வாழ்க்கை மேலதானே வைக்கிறேன். முதல்ல நான் எப்ப உன்னை பார்த்தனோ அப்பவே என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். என்ன கண்கொள்ளா காட்சி இது! கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் மனம் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா?
ஃப்ரெஷ்ஷா கிண்டின வீட்டு அல்வா மாதிரி சும்மா தல தலன்னு இருக்கா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இவ ஒண்ணும் கல்யாண பொண்ணு இல்ல. மரியாதையா அந்த தீனி பண்டாரத்தை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ஆ, நடிக்கவே தெரியாத இவள நடிகன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்க பாரு. அமர்தா, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? அங்க கதிர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாமா, வான்னு சொல்றேன்ல. கதிர் எனக்காக வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டுமா வெயிட் பண்றாரு? வேற யாரு? அதோ உன்னோட மாமியாரும் உன்னை பார்க்க காத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உன்னதான் பாராட்டிட்டு இருந்தாங்க. என்னையா ஆண்டி? ஆஹாஹாஹா, இவள பார்த்தா சோன் பப்படி ஞாபகம் வருது. இவளோட கண்ணு பாக்கும்போது அப்படியே கேக்கு மேல வச்ச செர்ரி பழம் மாதிரி இருக்கு. அத்தை, இப்ப நீங்க பாராட்டினது என்னையா அத்தை? துருவி கட்டின கேரட் அல்வா மாதிரி என் மருமக செவசெவன்னு இருக்கா. கொஞ்சம் தின்னாலும் கலர் ஆயிடலாம். நல்ல காம்பினேஷன். என்ன ஏதோ கெட்ட ஸ்மெல் அடிக்குது. அட கன்றாவியே, இந்த பொண்ணு குடிச்சிருக்கா போல இருக்கு. அதனாலதான் என் மேல சாஞ்சுக்கிட்டு விட மாட்டேங்குது. இதுகளை ஏமாத்த டிராமா போட்டா அவன் ஏமாற போறான். சரியான கிறுக்கு குடும்பம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் என் மருமகளும் மால் மாலா சுத்துவோம். ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட வட்ட பொட்டுக்காரி, பத்த வச்சா பத்திக்கோ, வாய் வலிச்சா ஒட்டிக்கோ, ரத்த 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 தாதா. நல்ல வேளை நீ வந்துட்ட. அப்பா எப்படி இருக்காரு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவரு குருதேவரோட கோவில்ல தான் இருக்காரு. கார்த்திக், அந்த ஸ்ரேயாவை பத்தி நீ இனிமே கவலையே பட வேண்டாம். அவ வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு நான் அவளை அடைச்சு வச்சிருக்கேன். நீயும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை, இனிமேதான். நீங்களும் நானும் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் அமிர்தா அன்னைக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ண மாப்பிளையே நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க இருப்பாரு? இன்னுமா நீ அவரை பார்க்கல? அதோ அங்க இருக்காரு பாரு. நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். சிவன்யா, உன்னதாம நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அது உன் ரூம்ல நான் என்வலப்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். போய் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? சரி, இதை கொண்டு வரேன். தேங்க்யூமா. சூப்பர். உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நான் அதை நேர்ல பாக்குறேன். என்ன சந்தோஷப்படுறியா? உனக்கு சந்தோஷம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல வர? நீ வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரியல? உனக்காக சிவன்யாவை அவ ரூமுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அங்க நீ வேட்டையாடினா இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது. எப்படி? ஒரு கீரிய நாகம் கொன்னதா சரித்திரத்திலேயே கிடையாது. ஆனா நீ இதை செஞ்சிட்ட. உன்னை கொன்னே தீர்வண்டி.
இல்ல நீ போப்பா. அங்க ஏன் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க நிக்க வேண்டிய இடமே இதுதான். பாத்தீங்களா, என் தம்பி கார்த்திக் வந்துட்டான். இந்த சமயத்துல அப்பா இல்லேன்னு வருத்தமா இருந்துச்சு. ஆனா அவர் இடத்துல இருந்து நீ எல்லாத்தையுமே நிறைவுபடுத்திட்ட. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எதுவுமே நடக்காது கார்த்தி. தேங்க்யூடா கார்த்தி. அண்ணா, அந்த ஈவென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் நான் ஒரு ஆடியோ லான்ச்சை கண்டக்ட் பண்ணனே. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுனா. அதை பார்த்து எனக்கு எவ்வளவு ஈவென்ட்ஸ் கிடைச்சது தெரியுமா? உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். யூ ஆர் கிரேட் அண்ணா. ஆனா நான் மட்டும் உன்னை கிரேட்னு சொல்ல மாட்டேன். நீ முன்னாடி மாதிரி ரொம்ப நேரம் வீட்ல தங்க மாட்டேங்கிறியே. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்க நீ. நல்ல வேலை இன்னைக்கு என் நிச்சயதார்த்தம் இல்லைன்னு வை, இன்னைக்கு கூட நீ வீட்ல இருந்திருக்க மாட்ட. நான் அதனால தான் உன்கிட்ட பேச போறது இல்ல. நான் எங்க வெளியே சுத்தினாலும் உங்க நினைப்பா தான் இருப்பேன். எனக்கு நீங்க தான்க்கா முக்கியம். யாராலையும் உங்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. டேய் முடியலடா. நீங்க எல்லாரும் எப்ப என்ன பார்க்கணும்னாலும் ஒரே ஒரு ஃபோன் பறந்து வந்துருவேன். தேங்க்யூ கார்த்திக். அவனுக்கு பாசமல்ல சிவாஜி நினைப்பு, இவளுக்கு சாவித்ரி நினைப்பு. இது மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்தாச்சு. அத்தை, நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன். ஏன், என்னாச்சு சந்தியா? விவேக் ஏதாவது? இல்ல அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. விவேக்க பாத்துக்கிற நர்ஸ் இன்னைக்கு நைட் லீவா. ஓ, அதனால அவர் கூட யாராவது இருக்கணும்ல, அதான் நான் போயிட்டு வரேன். சரிம்மா. இல்ல சத்யா, நீங்க வேணா இங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். வேண்டாம் கார்த்திக், அமிர்தாக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுல்ல, அங்கிள் வேற இல்ல. அவரோட இடத்துல இருந்து நீதான் எல்லாத்தையும் பண்ணணும். எல்லாம் நல்லதா நடக்கும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அமிர்தா, உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏ ஆனந்த், சிவனியாவை எங்கேயா பார்த்த? அவங்க ரம்யா ஆண்டியோட என்வலப் எடுக்கிறதுக்கு மாடிக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். ஓ நோ, ரூம்ல ஸ்ரேயாவை அடைச்சு வச்சிருக்கேனே. டாக்டர், டாக்டர், பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பிருச்சு. சிவன்யா! விவேக், உங்களுக்கு நினைவு வந்துருச்சா? விவேக், இட்ஸ் மிராக்கிள். நாங்க நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம். இன்னைக்கு திடீர்னு முழுசா கோமால இருந்து வெளில வந்துட்டாரு. விவேக், உங்களுக்கு குணமாயிடுச்சு. குணமாயிட்டீங்க. இவ்வளவு நாளா உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவள உயிரோட விட மாட்டேன். நீ எங்க போனாலும் உன்னை தேடி வருவேன். உன்னை கொன்னு புதைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. விட மாட்டேன். உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். சிவன்யா! 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 சிவன்யாவா? என்ன சொல்றீங்க விவேக்? அவ ஏன் உங்களை கொல்ல போறா? கார்த்திக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவ கார்த்தியோட மனைவி. அப்படின்னா அந்த நாகினி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாளா? நாகினியா? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. புரியாது. அந்த சிவன்யா ஒரு நாகினி. அவளால தான் நான் கோபாக்க போனேன். அவன் நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழிவாக வந்திருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க விவேக்? வரண்டி நாகினி, ரெண்டி நாகினி, சிவன்யா, உன் கதையை முடிக்க வரேன். அந்த என்வலப்ஸை எங்க வச்சிருக்காங்க? ரம்யா ஆண்டி இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க.
நெத்தி சுட்டியை போட மறந்துட்டேனே. நான் அதை எங்க வச்சேன்? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். சிவன்யா, சிவன்யா, என்னங்க? என்னாச்சு கார்த்திக்? ஸ்ரேயா தான் உன்னோட உருவத்தில் இருக்கான்னு நினைச்சேன். அப்புறம் தான் அவன் மோதிரத்தை பார்த்து நீ தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வில்வ தோரணத்தை இந்த ரூம்ல கட்டி ஸ்ரேயாவை அடைச்சு வச்சிருந்தேன். அவ எங்க போனா? நான் அவளை பார்க்கலையே. நான் இங்க ரூம்குள்ள வரும்போது யாருமே இல்லை. ஸ்ரேயா இங்க இல்ல சிவன்யா. யமுனா தான் அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். அவ கண்டிப்பா பார்ட்டியில தான் இருப்பா. கார்த்திக், இப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்ரேயா எப்ப வேணா யாரா வேணா ஒரு மாதிரி நம்ம முன்னாடி வந்து நம்மளை தாக்க வாய்ப்பு இருக்கு. அவகிட்ட இருந்து நாம தப்பிச்சாகணும். கார்த்திக் மட்டும் வராம இருந்திருந்தா அவளை இன்னைக்கு கொண்டு இருப்பேன். கதிர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க. எங்க போனா இந்த கதிர்? இந்த முத்தன கத்திரிக்காய் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. இது பண்றதெல்லாம் பார்த்தா கோவத்துல அப்படியே கொத்தணும் போல இருக்கு. ஒரு ஹக் வேணும். செத்தவன் உயிரோட வந்துட்டானேன்னு ஷாக் ஆன. இத கல்யாணம் பண்ணிக்கிட்டா வானும் ஒண்ணுவா சாக போறேன். கதிர், இங்க வந்திருக்கிற யார பார்த்தாலும் ஒன்ன மாதிரியே இருக்குடாங்க பாருடா. அதோ ஒரு கதிர், இதோ ஒரு கதிர். இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? அந்த சிவன்யா கதையை முடிச்சானா இல்லையான்னு தெரியலையே. அவன்தா இவன்தா இவன்தா இவன் எங்க போனா? ஏய் கதிர், இப்பதானே இங்க இருந்தான், திடீர்னு மாயமாயிட்டான். ஸ்ரேயா எங்க வேணாலும் இருக்கட்டும். நாம ஒன்னா இருந்தா அவளால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கவசமா இருந்து என்ன காப்பாத்திருக்க. இதுக்கப்புறம் நான் கவசமா இருந்து உன்னை காப்பாத்த போறேன். கார்த்திக், இந்தாங்க இந்த மோதிரத்தை போட்டுக்கோங்க. இல்ல இல்ல வேண்டாம், இந்த மோதிரத்தை நீ தான் போட்டுக்கணும். அவ ஒன்னதான் கொல்றதுக்கு முயற்சி பண்றா. கார்த்திக், உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது. என்னை பத்தி நீ கவலைப்படாத. சரி, ஓகே, நம்ம கீழே போலாம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்ம மேல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரி இருங்க, இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்.
கதிர் ஒரு செல்ஃபி. இதுல நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆங்கிள் ஒன்னு எடுத்துக்கலாம். இன்னும் ஹாப்பியா சரி பார்க்கலாம். என்னால இவ்வளவுதான் சிரிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கம் 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 சீக்கிரம் சீக்கிரம். இப்போ எங்க எல்லாரையும் ஒரு அழகான போட்டோ எடுக்கணும். ஓகே ஓகே போஸ் கொடுக்கலாம். போஸ் போஸ். கையை இப்படி வைங்க. கதிர் எங்க போற கதிர்? கதிர் கதிரா? அமிர்தா அண்ணி கதிர்னு கூப்பிடுறாங்க. இது எந்த கதிரா இருக்கும்? இருக்காது. இது நிச்சயமா அந்த கதிரா இருக்காது. அவன் ஒரு கீரியாச்சே. அவனை தான் நானும் ஸ்ரேயாவும் கொண்டு தூக்கி போட்டோமே. ஏய் கதிர், என்ன கதிர் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? நாங்க எல்லாரும் அங்க போஸ் கொடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருந்தோம். நீ இங்க செல்ல எடுத்துட்டு வந்துட்ட. இவன் அதே கீரிதான். செத்தவன் எப்படி உயிரோட வர முடியும்? அமிர்தா அன்னைக்கு இவனோட நிச்சயதார்த்தமா? இதை நடக்க விடக்கூடாது. அவ கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனா அவ கண்ணில் பட்டுட்டோமே. இவ போய் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமே. அந்த கருப்பு நாகினி எங்க போய் தொலைஞ்சா? என்னடி பொறுப்பு இல்லாம இங்க நிக்கிற? நேரம் ஆயிடுச்சுல்ல. ஃபங்க்ஷனை நேரத்தோட முடிச்சாதானே என போடுவாங்க. வா வா வா. வந்துட்டாங்க. கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை 2 பேரும் வந்துட்டாங்க. பாப்பா நில்லு. ஆனந்த் ஒரு நிமிஷம். ரூம்ல நிச்சயதார்த்த மோதிரம் வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ஆகணும். நான் கார்த்திக் கிட்ட கதிரை பத்தின உண்மையை சொல்லி ஆகணும். சமயம் பார்த்து கால வரவா அந்த கருப்பு நாகினி. இப்ப எந்த ரூபத்துல எங்க இருக்கான்னு தெரியலையே. ஓ, இவ உருவத்துல இருக்கியா? இந்த வயசுலயும் என் அழகு குறையிலன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. டயட் இருந்தது வீண் போகல. ஒரு ஹேண்ட்ஸம் பாய் வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாக்குறானே. இந்த ஆண்டி பண்ற குரங்கு சேஷ்டையை பார்த்தா இவ ஸ்ரேயா மாதிரி தெரியல. அவ இங்க இல்லைன்னா அப்ப எங்க போயிருப்பா? கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறமா பேசிக்கலாமே. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வாங்க கார்த்திக். எங்க? அமிர்தா அன்னைக்கும் கதிர்க்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? கதிர் நல்ல பையன் தானே. கதிர் ஒரு மனுஷனே கிடையாது. அவன் ஒரு கீரி புள்ள. அதுவும் நாகங்களோட மிகப்பெரிய எதிரி. நானும் ஸ்ரேயாவும் 2 பேரும் சேர்ந்து அவனை கொன்னுட்டோம். கொன்னு ஜன்னல் வழியா தூக்கி வீசுனீங்க. மறைச்ச உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குண்ணா. மறைச்சு வைக்கப்பட்ட உண்மை நாமளா தோண்டினாதான் வெளியில வரும். அதை தோண்டக்கூடாது. தோண்டினா உண்மைக்கு பலம் இல்ல. ஸ்ரேயா, கார்த்திக் எங்க?